உதிக்கல அதிகாலமாகல அளக்கும்படி நான் கொடுத்தா தானே நீங்க என்கிட்ட சொல்லிட்டு புறப்பட்டு போவிய. இன்னைக்கு ஒரு நாளும் இல்ல திருநாளா இருக்கு, என்னாலும் இல்லாம இந்நாளையில இருக்கு. எங்க போறியத்தான் என்கிட்ட சொல்லிட்டு போங்கண்ணா. ஏன் அம்மா ஏடியே பார்வதி, உனக்கு தெரியாத விஷயம் எதுவுமே கிடையாது. உலகத்திலே எத்தனை பேர்களோ தவம் இருந்தார்கள். தேவர்கள் தவம் இருந்தார்கள், முனிவர்கள் தவம் இருந்தார்கள், அசுரர்கள் தவம் இருந்தார்கள், அஷ்டபாலர்கள் எல்லாம் தவம் இருந்தார்கள். எப்ப இவங்க தவத்துக்கெல்லாம் இந்த கைலாசம் அசைந்ததும் இல்ல, நான் போனதும் இல்ல, வந்ததும் இல்ல. இன்னைக்கு எழுகடலுக்கு அப்பால நாகலோகத்திலே நாகராஜனோட நாகக்கண்ணி அவர் மனைவி நாகக்கண்ணியால் தவம் இருக்கிறாள். என்ன மாதிரி ஒரு பொம்பளை தவம் இருக்காளா? ஓ அத்தா, அவ எதுக்கு தவம் இருக்கா? அப்ப பகவான் சொன்னாரு, அடியம்மா அவங்க தவம் இருக்கதோ கடலுக்கு அப்பால, நம்ம மலைக்கு அப்பால இருக்கிறோம். அங்க போனா தானே என்ன விவரம் ஏதுன்னு நம்ம பேசி கேட்க முடியும், தெரிய முடியும். அதனால நான் தவத்தை போய் பார்த்துட்டு வரேன். நான் வருவது வரைக்கும் நீ கைலாசத்துல தான் இருக்கணும். இருந்துக்க பார்வதி, இருந்துக்க பார்வதி. ஆமா, நீர் போனும், நான் கைலாசத்துல நான் உட்கார்ந்துகிட்டு இருக்கணும். வருவாளா? அவ கைலாசத்துல இருந்தா இங்க இவாளை வச்சு நம்ம கும்பிட முடியுமா? முடியவே முடியாது. சக்தியினுடைய அம்சம் தானே இந்த அம்மாமார்கள் எல்லாம். ஆதிபராசக்தி அத்தாம் பகவானே, நாககன்யாளுடைய தவத்தை பார்க்க நானும் வாரம்னா. அடியே பார்வதி, வேண்டாண்டி அம்மா, பூலோகம் சாதாரணப்பட்ட உலகம் அல்ல. மானிடே நீசே, நான் கரும தருமத்துக்கு தக்கபடி எல்லாம் பிறவிகளை கொடுத்திருப்பேன். உலகம் பலவிதம், அதிலே நான் ஒரு விதம் அம்மா. நொண்டியாக படைத்திருப்பேன், சண்டியாக படைத்திருப்பேன், கூணாக படைத்திருப்பேன், ஒருத்தர் குருடாக படைத்திருப்பேன், பணக்காரனாக படைத்திருப்பேன், ஒருத்தர் பரதேசி ஆளைய விட்டிருப்பேன், ஒருதனை ஊமையா படைத்திருப்பேன். பரதேசினா யாரு தெரியுமா? பிச்சைக்கு வராங்கடா. அவங்கெல்லாம் சிவனுடைய மகிமை இல்லாதவங்க. ஆண்டவன் அனுக்கிரகம் ஒரு மனிதனுக்கு இருக்குமேனால் வாழ்வில் என்றைக்கு அன்ன தரித்தினியே ஏற்படாது. யாருடைய தரித்தினையும் இருக்குமானா அன்ன தரித்தினியும் ஏற்படாது. ஆண்டவன் அணுக்கரக இல்லாதவன் தாமியா உலகத்துல சோறோ சோறு, கஞ்சோ கஞ்சி, பிச்சையோ பிச்சை, எரணமோ எரணம். இன்னைக்கு சில பேர் இந்த பழைய துணி சாக்கு சர்வை அம்பட்டையும் அள்ளி திணிச்சுக்கிட்டு சமக்க அளவுக்கு பொட்டணம் பொட்டணமா கட்டிக்கிட்டு ரோட்ல நடக்காம பாத்தியா? அவெல்லாம் ஆண்டவன் அனுக்கிரகம் இல்லாதவன், சிவனை வணங்காத சீவன். அதனால சோரோ சோறுன்னு அழைகிறார். அதனால என்ன நினைத்து மனம் உருகிட்டாங்க. கண்டிப்பா நான் போய் பார்த்து வரம் கொடுத்துட்டு வரேன், நீ கைலாசத்துல உடனே பார்வதி சொன்னா, அத்தான் பூலோகம் வருவது வரைக்கும் உங்க கிட்ட நான் எந்த வார்த்தை எதிர்த்து பேச மாட்டேன். பேசனா உன்னை என்ன செய்யணும்? சத்தியமணி தருவியா? அவ சொன்னா, நான் வாயை திறக்க மாட்டேன், வா பூட்டு சட்டை வேணா எனக்கு கொடுங்க. அந்த சத்தியத்தை வாங்கிட்டு நான் உங்க பின்னால வாரம்னா அதுவும் சரிதான் என்று சொல்லி, அது சமயம் ஆண்டவன் பகவான் என் அம்மை பார்வதா தேவிக்கு ஆட்டும் என்று சமதித்து வா பூட்டு சட்டம் கொடுத்து இரு பேர்களும் கைலாச வாசலை விட்டு எங்கெங்கெல்லாம் வருகிறார்களானா அந்த கைலாச மலை கடந்து கர்ணசிங்கிலி மலையை விட்டு பூசரசப்பட்டு நம்ம பெரிய நாடை விட்டு இருட்டு நாட்டு கடல் கடந்து இறங்கி வரார் இரு பேர்களும் பூலோக வழியாக பூலோக வழியாக ஆராரே பகவானோ ஐயவ ஆராரே பகவானோ ஆமையா
ஈசனான பகவானோ அம்மை ஈஸ்வரிய அழைத்து கொண்டு இழுகடலை தாண்டி வர ஈசன் அந்த ஈஸ்வரியாள் ஒரு உலகமா கடந்து இருவேறு நடந்து நடந்து காலடையாகவே நடந்து வருகிற போது என்ன மகனமா வாராள சொன்ன வாக்க காப்பாத்தி சோதி சிவன் கூட ஆதி பராசக்தி அமைதியா வாராள இவ மனதை பரீட்சை செய்து பார்க்க வேண்டும் அப்படின்னு பகவான் ஒண்டிய வரவழைத்தார். அப்பமும் அவ வாயை திறக்கல. சண்டிய வரவழைத்தார். ஒருவன் கூணா வாரா நிமிர முடியாம கண்கள் தெரியாம குருடனா தடவிக்கிட்டு நிக்கான். இவ அப்பமும் வாயை திறந்து கேட்டாளா? எந்த ஒரு வார்த்தையும் கேட்கல. இவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறாரு. வா பூட்டு சட்டம்ல கொடுத்திருக்கிறார். இவ பேசாம மகுனமா அவர் பின்னால கைய கட்டி வாய பொத்தி வாரா பார்வதி அம்மா. பகவான் பார்த்துக்கிட்டார். ஏப்பா இவளை பரீட்சை செய்ய வேண்டுமானா இறைவன் பகவான் ஒரு உலகத்தை திஷ்டித்தார். அவ கண்ணுக்கு தெரியும்படியுமாக ஒரு உலகத்தை திஷ்டித்து அந்த உலகத்துல ஒரு பெரிய ஆல விருட்சகம், பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்து அடிவாரத்துல 10 வெள்ளாடு. ஆலமரத்து கொப்புல ஒரு 12 வயது நிறைந்த ஆண் குழந்தை. அந்த பையன் கொலை எப்படி வெட்டுதான் குட்டிக்கு தெரியுமா? முனிக்கொப்பிலே இருந்து அடிக்கொப்பை வெட்டுவதாக ஆண்டவனுடைய கட்டளை. ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான். இறங்கில ஷார்ட்கட்டா இறங்கிடலாம்ல. அவன் போவையில மரத்துல ஏற கஷ்டப்பட்டு ஏறி இருப்பான். ஆமா, முனியில இருந்து அடிய வெட்டினோம்னா தான் சீக்கிரம் வந்து இறங்கிடலாம் இல்லையா? இறங்கிடலாம்ல. அதுக்காகத்தான் நல்ல புத்திசாலி பையன். அதனாலே முனிக்கொப்பில இருந்தவன் அடிக்கொப்பை வெட்டுகிற சட்டத்தை கொப்பை எப்படி வெட்டுறான்? எப்படி? கட்டட்டி கட்டட்டி கட்டட்டின்னு சத்தம் கேக்கு. கட்டு 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 கட்டுன்னு கேட்க பார்வதி காதுல விழுந்துச்சு. அது வரைக்கும் மகனமா வந்தா மரத்தை இப்படி ஏறிட்டு பார்த்தா இல்லையா? சின்னஞ்சிறு பிள்ளை ஒரு 12 வயது நிறைந்த பாலக. ஓ அத்தா, ஓ பகவானே, நீர் 10 அடிக்கு அப்பால போறியற உண்மை பின்னால நான் வரல. என்ன பின்னால வல்லங்கால என்ன காரணம்? மாய திறக்க மாட்டோம்னா மறுத்து பேச மாட்டோம்னால இப்ப வர மாட்டோம்னு சத்தம் கொடுக்கா. ஏண்டி ஏ பார்வதி, உங்ககிட்ட கைலாசத்துல வச்சு நான் என்ன சொன்னேன்? எதுவுமே பேச மாட்டோம்னு தான் என்கிட்ட சொன்னேன். மாய திறக்க கூடாது, மறுத்து பேசக்கூடாது, கரும தர்மத்துக்கு தக்கபடி பிறவின்னு சொன்னேன். வாடியம் பின்னால வரமாட்டேன். பெத்தவளுக்கு தானே பிள்ளையினுடைய அருமை தெரியும், உமக்குன்னு தெரியும். முட்டை விடுத கோழிக்கு தானையா பிட்டி வலிக்கும், ஒண்ணும் செய்யாது. அதனால் பாருங்க, 5-6 குழந்தைகள் ஆனாலும் அந்த அம்மா என்ன பாடுபடுதா அந்த பிள்ளைகளோட. இவர் விடிய காலம் எந்திரிச்சு காட்டுக்கு செவனேன்னு துண்டை உதறி தோல்ல போட்டுக்கிட்டு போயிட்டு பொழுது அடைஞ்சு வீட்டுக்கு வருவா. சட்டை வட்டமா சாப்பாடு காக்காவா. அந்த 4 மக்களோட படாத பாடுபட்டு அதை குளிக்க வைத்து அது மேனியை அலங்காரப்படுத்தி அதை ஆத்தி போத்தி அதுக்கு பால் கொடுத்து உன்னை தூங்க வச்சு உன்னை அங்கிட்டு போ சொல்லி உன்னை இங்கிட்டு போ சொல்லி இவ வந்துருவா. உன்னை பயந்து பயந்து சோறு வாங்கி கறி வச்சு வெண்ணி போட்டு முட்டை கொஞ்சம் தோரத்தை வச்சு புள்ளைய எங்க, ஏன் புள்ளைய எங்க, நடுவுலவன் எங்க பாரு. வெளியில சுத்திட்டு வரவர ஆதிக்கமா பேசுவார். என் மகன் எங்க, என் பெரிய பிள்ளை எங்க? ஆமா, இவ பயந்து போய் சொல்லுவாங்க. அப்பா வந்தாச்சு. ஏ ராசு, ஏல உங்க அப்பா அங்க இருந்து வரையிலேயே சத்தம் கொடுத்துட்டு வராவோ. அப்படின்னு பேசுவாங்க. அதை போல பார்வதி சொன்னா, பெத்தவளுக்கு தாயா பிள்ளையினுடைய அருமை தெரியும். நான் 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய் முனிக்கொப்பில இருந்து அடிக்கொப்பை வெட்டுகிறானே, கொப்பை வெட்டி கீழே வந்து விழுந்தானா நான் பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர்வானா? பிறக்கணும். அதனாலே அம்மானு சொல்லி விழுந்தானா பார்வதி நீ போய் காப்பாத்து, நான் ஆதி சக்தி போய் காப்பாத்துறேன். ஆமா, இல்ல அப்பான்னு சொல்லி கீழ் வந்து விழுந்தானா ஆண்டவன் பகவான் போய் நான் போய் காப்பாத்துறேன். நீங்க போய் காப்பாத்துங்கண்ணா ஆகட்டும் என்று. ஐயா அது சமயம் அது தருணம்
அப்படியே நல்லதென்று அந்த ஆலமர அடிவாரத்தில் பகவானும் பார்வதியும் ஒரு ஊமா ஒதுங்குவாரா அழகு திருபாலகனோ அழகு திருபாலகனோ ஆளும் கொப்பை வெட்டுதானே அப்படி இருக்கும் போதே பாலகனா சிறுவனாவே இறைவனோட அருளால ஆண்டவனுடைய திசிகர்த்தல்ல இவன் ஆண்டவன் பகவானுடைய படைப்பில்லை என்றா இறைவனை நினைப்பான். இவளை பரிசு செய்யதானே அவர் அந்த வேலையெல்லாம் செய்கிறார். கொப்பெல்லாம் வெட்டி முடிச்சான், தாக்கிளைய கிட்ட நெருக்கி வச்சிருக்கான். ஒரு போடு போடணும், கொப்பும் வரணும், அந்த பையனும் கீழே வரணும். இவன் நினைக்கான் கொப்பு தடும்பாடும் போதே இவன் உள்ளத்துக்குள்ள என்னமில்லாமோ நினைப்பான் இல்லையா. ஆகாயத்திலிருந்து நம்ம பூமிக்கு போறோமே, நம்ம என்ன பிழைக்கவா போறோம்? சாவத்தானே போறோம். அப்படின்னா அம்மாவை நினைத்தானா, அப்பாவை நினைத்து பார்த்தானா? ஏ என்ன படைத்த கடவுளே, அம்மா, ஏ உச்சுமதாளியே, ஏ சுகனாச்சி அப்படின்னு இவளையாச்சு யாரையும் நினைத்தானா? நினைக்கல. கொப்பை வெட்டி கீழ் வரும்போது பாலகை என்ன நினைத்தான் தெரியுமா? நான் செத்தேமுனா அப்படியே நாளை பார்த்துக்கிடும். செத்தமுனா செத்து போனா பாத்தியா? வாக்கு சனியம் போக்குல சாக பிறந்தவை உலகத்துல செத்தேதான் திருவான். வாடியம்மா நம்ம நாகலோகம் போவோம் என்று பார்வதாதேவிக்கு பகவான் காட்சி கொடுத்து அவளை அழைத்து கொண்டு எங்கே வருகிறாரானா? ஐயா நாகலோக பட்டணமே, நாகலோக பட்டணமே வாராரே பகவானோ இடகடலு கப்பாலே இருட்டு திண்டு ஊராதில கரையாம் முற்ற அடிவாரமே ஐயா அடிவாரம் கடவுள் செய்வே வாரார அம்மா அடிவாரமே வந்து பார்த்தார் பகவானோ நாகராஜே நாகை கண்ணி புனிந்த தலை நிமுறாமல் விட்ட கரமதை எடுக்காமல் சிவனை நினைத்தல்லவோ அம்மா நினைத்தல் சிவதவங்கள் செய்து வாரார் அம்மா நினைத்தல்லவோ கரையாமுற்ற அடிவாரத்தின் கிட்ட நெருங்கி கடவுள் பார்த்தார். ரெண்டு பேரும் குனிந்த தலையை நிமிரல, கும்பிட்ட கையை எடுக்கல. ஆண்டவனுடைய நாமத்தையே இருவேரும் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஓம் சிவாய நமக, ஓம் நம சிவாய நமக, ஓம் நாதந்தாள் தாழ் வாழ்க, எமோ வருவதை எண்ணெஞ்சில் இறைவா வாழ்க, இறைவா இறைவாவென்று சிவநாமம் சொல்ல பகவான் கொஞ்ச நேரம் அப்படியே அவருடைய நாமத்தை கேட்டுக்கொண்டிருந்தார். இவங்க எதுக்காக தவம் இருக்கிறாங்களோ, நம்மள ரொம்ப புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்கிறாங்களே, என்ன காரணம் அப்படின்னு அப்படியே அழைத்து காட்சி கொடுக்கிறார். யாரை காட்சி கொடுக்கிறார்? நாகராஜனுக்கும் நாககண்ணிக்கும் பகவான் காட்சி அளிக்கிறார். காட்சியை கண்டவுடனே தவத்தை விட்டு நாகமடை ராஜனும் நாககன்னியாளும் தவத்தை விட்டு இளந்தரிக்கிறார்கள். இளந்தரித்தா இப்படி மேற்கு முகமாக ஏறெடுத்து பார்த்தா
பகவானும் பார்வதியும் ஜெகஜோதியா இருக்கிறாங்க. ஆகா நம்ம கடிய தவத்தை பார்க்க நாம தான் கைலாசம் போகணும்னு நினைத்தோம். கடவுளே கைலாசத்தை விட்டு பூலோகம் வந்தார. அப்படி என்று இருவேறும் இறைவனை கண்டு எவ்விதமாக அடிபணிந்த ஆண்டவனை ஆசார் செய்கிறார்களானா முக்காலும் அவர்கள் வலமை வந்து வணங்கி நான்கு தேரும் அவர்கள் சுற்றி வந்து சிவனாரை அங்கே ஆதி சிவனாரை அடிபணிந்தார். கோடையா சுத்தி வந்து ஐந்தே தேரம் அவர்கள் சுற்றி வந்து ஆண்டவனை அவர்கள் தீர்க்கம் செய்த அம்மை தென்றலிட்டு தென்றலிட்டார். தெரிசீர்த்தி சிவன வணங்குவாளா அம்மை தெரிசீர்த்தி சிவன வணங்குவாளா கூடையா தென்றலிட்டார். சிவனை தெரிசீர்த்தி என்மயனே நாகராஜா திருமகள நாககண்ணி ஈசனத்தான் நினைத்ததன்ன இருந்து தவம் செய்ததன் எப்பா ஒன்னு போல தவமகுமே உலகத்தில பார்க்கலடா. ஏ மகனே நாகராஜா நாகவல்லி ஏ நாம் பெற்ற திருமகளே நாககண்ணி அம்மா ஏ பெண்ணே பெண்மையிலே உங்களுக்கு என்ன வரும் உனக்கு வேணும் ஈசனுடன் கேளுதாரே. நீ சொன்ன வரங்கள் எல்லாம் சொன்ன ஆதி சொர்க்கேசன் தாரே அம்மா. மகனே நாகராஜா நீ என்ன வரம் கேட்டியோ இப்ப நான் தர தயாரா இருக்கிறேன்னா இச்சனமே தாரம்னார்ல. அதை கேட்ட நாகராஜனும் நாககண்ணியும் சொல்லுகிறார்கள். ஆண்டவா பகவானே உங்களுடைய திருவருளாலே எங்களுக்கு எந்த செல்வத்தாலுமே குறைவு கிடையாது. மன்னருக்கு மனையருக்கு மணவாட்டி பவுசருக்கு அனைத்தும் எங்களுக்கு நிறைந்திருக்கு. ஆனா என்ன இல்லை தெரியுமா, குழந்தைதான் எங்களுக்கு கிடையாது. பிள்ளை இல்லாத கவலையினாலே உங்களை வேண்டி இருந்தோம், உங்களை வணங்கணும், உங்களை பூசித்தோம், முற்றிலும் தவம் இருந்தோம், முக்கண்ணனை வரவேற்றோம் அப்படின்னாங்க. அப்படியா? யாரு நினைச்சா? அப்படியாப்பா? அதனால் குழந்தைக்காக வேண்டிய கொடிய சிவனை நினைத்து தவம் இருந்தோம் என்றார்கள். அப்பா எல்லா வளமும் நிறைந்திருக்குங்கிறிய பிள்ளை இல்லை என்றா உங்க கணக்கு தாண்டா பார்க்கணும். கணக்குல குழந்தை இருந்தா தானே பிள்ளை கொடுக்க முடியும். ஆமா என்ன பாக்காங்க? சாதகத்துல குழந்தை இருக்கா இல்லையா, எத்தனை வருஷத்துக்குள்ள இருக்கும் அப்படின்னு கேக்குறோம் நம்ம சாதகத்துல போய். கெட்டேன் கிளத்தி கொண்டு போய் திருச்செந்தூர் குண்டியல்ல போட்டு வா. உலகத்துல அப்படி பேசுறாங்களோ பரவாயில்ல. அதனால பாருங்க, உங்க இருவேர்களுக்கு எல்லா வளங்களும் இருக்கிறீங்க அப்படின்னா உங்க கணக்கை தாண்டா பார்க்கணும்.
அப்படின்னு கைலாசத்துல கணக்கு பார்க்கக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்தார்கள். இந்த சித்திரபுத்திர நயினார் சிவபெருமானுக்கு கணக்க பிள்ளை. சரி, யாருக்கு கணக்க பிள்ளை? சிவபெருமானுக்கு. சிவபெருமானுக்கு நமக்கு வசதி ஆயிருச்சுன்னு சொன்னா ஒரு கணக்க பிள்ளை எழுத போடுதோம்ல, வரவு செலவு கணக்கு பார்க்க. ஆமா ஆமா ஆமா, கணக்க பிள்ளை. அது சோப்பு கணக்கு கிளீனா இருக்கணும், ஆடு மாடு கணக்கு கிளீனா இருக்குன்னு சொல்றோம் இல்லையா? நீங்க கூட ஆடு வித்துவீங்க, அந்த கணக்குல போய் தப்பா இருக்கும். ஆமா ஆமா, ஏன் கணக்கு தப்ப கூடாது, கரெக்டா இருக்கணும்னார். ஆமா. உடனே சித்திரபுத்திரன் நயினாரை கூப்பிட்டாரு. அப்பா, ஏ சித்திரபுத்திரா, ஐயா, சிறுகணக்கு பார்க்க வேண்டும், நீ கைலாசத்தை கடந்து வாப்பா நாகலோகம் என்று கூப்பிட்டார். சித்திரபுத்திரன் நயினாரோ சிவ கைலாசத்தை கடந்து பேனாவும் கணக்கும்னா யாரு கணக்குலாம் இருக்கு? வான் கணக்கு, அவன் கணக்கு, இவன் கணக்கு. உலகத்துல எல்லாரும் பேர் உள்ள கணக்கு பூரா அங்கதான் இருக்கு. எல்லோருடைய கணக்கும் அந்த ஒரு மனுஷன் தான் எழுதிக்கிட்டு இருக்கிறாரு. யாரு அண்ணையா படிக்காங்களோ அந்த கணக்குல அங்க இல்லையாமலா? அது போன் போட்டு கேட்டேன். அது கிடையாது. ஆமா, கிடையாதுப்பா. அப்படி கேட்டேன், கிடையாது. அதனால் கணக்கு பார்க்கக்கூடிய கைலைநாதன் சித்திரபுத்திரரை வரவழைத்தார். சித்திரபுத்திரன் நயினாரோ சிவபெருமான் முன்னால் வந்தார். ஏ சித்திரபுத்திரா, அண்ணா இருக்கிறார் பார், அவர் நாகராஜே. நாகக்கண்ணி. அவர் கூட நிக்காளே பெண் பெண், அவர் மனைவி நாகக்கண்ணி. ஆமா, ஒரு 2 பேர்களுக்கு எல்லா வளங்களும் நிறைந்திருக்கான். இருந்த போதும் பிள்ளைதான் கிடையாதான். கணக்க பார்த்து சொல்லப்பா. அதனால இவங்க கணக்க பாருங்க, குழந்தை இருக்கா இல்லையான்னு தெள்ள தெளிவா பார்த்து சொல்லுங்க. சொல்லுவா அந்த பையன், நல்ல சொல்லுவான். உட்கார்ந்தெல்லாம் பார்க்க மாட்டான். உடனே சித்திரபுத்திரன் நயினார் நாகராஜ நாககன்யாளுடைய சிறுகணக்கை பார்த்து எவ்விதமாக சொல்லுகிறாரானா, ஆண்டவனே பகவானே பகவானே ஈஸ்வரரே இந்த நாகமுடி ராசமன்னே ராஜமன்னே முன்னால் ஒரு காலத்திலே தானே வேடுவரா பிறந்திருக்கான். எப்பா வேடுவரா பிறந்த போது மண்ணு வேட்டைக்கு தான் போயிருக்கான். அப்படி வேட்டைக்கு தான் போகும் போது ஐயா போகும் போதே அவர் சுல்மானை கொன்று இருக்கா, சுல்மானை கொன்று இருக்கா. ஆமா, போகும் போதே அம்மா நாக என்னை பெண் கொடையாள் முன்னால் ஒரு காலத்திலே மாடத்தியா பிறந்தரு கரைவை களைப்பதற்கு பரிமருந்து கொடுத்திரு உருவை அழைப்பதற்கு உறுதுணையா இருந்தரு அறுவளைத்த தோசம் ஐயா கண்ணியாள சேர்ந்தரு சுல்மான கொண்ட தோசம் சுல்மான ராசாவே கொண்ட தோசம் ராசாவே கணக்க பார்த்து கடவுள்கிட்ட சித்திரபுத்திரல் தெளிவாக சொல்லுகிறார். சிவபெருமானே, இவர்கள் இருவேரும் முன்பிறவியிலே 7 பிறவி கணக்கையும் பார்த்தார். ஒரு மனிதனா பிறந்தா நமக்கு 7 பிறவி உண்டியா. நல்லதே செஞ்சா நடக்கும், பின்னால் ஒரு காலத்துல நல்லதே நடக்கும். ஆமா, சில கருமங்களும் தீமங்களும் செய்தமானா எந்த ஜென்மத்துல இறைவன் நம்மள அடுத்த பிறவில கொண்டு படைக்கிறாருன்னே சொல்ல முடியாது. நம்ம கணக்கு தப்பாது. கணக்குல பெரிய கெட்டிக்காரர் சித்திரபுத்திர நயினார். வேடுவன் வேடத்தியாக பிறந்து மண்ணை வேட்டைக்கு போயிருக்கிறாரு. ஒரு உயிர்ல 2 உயிர்.
நிறமாத்த சூழ்மானை கொண்டிருக்கிறார். இந்த அம்மா சும்மா இருந்திருக்கிறாளா? கருவை கலைக்க கறி மருந்து கொடுத்திருக்கான். ஆமா, உருவ அழைக்க உறுதுணையா இருந்திருக்கிறாள். பிள்ளையே அழைத்த தோஷம் பெண்மணியை சேர்ந்திருக்கு. அந்த மானை கொன்ற தோஷம் மன்னமன் மகாராஜாவை சேர்ந்திருக்கு. கணக்குல புள்ள இல்ல, நான் புறப்படலாமா கணக்கர்? கணக்க பிள்ளை கணக்கர் சித்திரபுத்திரர் போகலாமான்னு கேட்டார். உடனே சிவபெருமா சித்திரபுத்திரரை வழி அனுப்பி வைத்து விட்டு, எப்பா ஏ நாகராஜா, ஏன் அம்மா ஏ நாககண்ணி, உங்க கணக்க பாத்தியலா? காதால கேட்டியலா? மறுபடியும் நான் சொல்லணுமா? கணக்குல குழந்தை கிடையாது. கணக்கு மீறி தந்தை நானா களஞ்சியமும் காலியாப்போம். எவ்வளவுதான் கொடுக்கணுமோ அவ்வளவுதான் கொடுக்கணும். அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? வயருக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுதான் சாப்பிடணும். ஆமா, சாம்பார் ரசமும் மோரு நல்லா இருக்குன்னு கூட ஒரு குத்த அள்ளி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ப வரும். இந்த தண்ணி வெண்ணி இந்த தயிர் சேர்ந்து எது கொளிக்கும்? வெளியே உணர்ந்து தட்டுனா தான் சும்மா இருக்க முடியும். அதனால அமிர்தமும் நஞ்சா அளவுக்கு மீறி உங்களுக்கு வரம் கிடையாது. கணக்குல புள்ள இல்ல, கடவுள் போயிட்டு வரமுன்னார். இவர் போறமுன்னார்ல, பக்கத்துல நிக்க நாக எண்ணி கண்ணீர் கவர் கவராக வெடிக்கிறது. ஆகா, எவ்வளவுதான் நம்ம கருமத்தை செய்தாலும் மறுபடி தான தர்மத்தை செய்தல்லவா நம்ம தவம் இருந்திருக்கிறோம். ஆண்டவனே வந்து நமக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லுகிறாரே, நம்ம இருந்து இனிமேல் என்ன செய்ய போறோம்? இந்த உலகத்துல இருக்கலாமா என்று நாககண்ணி அம்மா என்ன சொல்லுகிறாளானா, சாமியே குழந்தை வரம் தரலையானா பகவான் உயிரமாய்த்திடு, பிள்ளை வரம் தரலையா உயிரமாய்த்திடு, நாக்க பிடிங்கிடுவோம், நாக்க நாங்க நல்லுயிர செத்து இறந்து உங்க முன்னாள் ஆண்டு மடிந்திடும், வரம் தரலையா உலகம் செந்திடும், கண்ணீர வடைக்கால கண்ணீர கடவுளிடம் சொல்லுதா கண்ணீர இருக்க மாட்டேன் பூமியில ஆண்டவனை பகவான் உலக மக்கள் ஏழு நம்ம பேசுதான் மலடி மலடி என்று மாநிலத்தார் பேசுதான் இரிசி மலடியார் இரிசி என்னை எல்லோரும் பேசுதான் என்னை எல்லாரும் கொண்டு வாங்களேன். இருசிங்காங்க மலடிங்காங்க வச சொல்லி வை உலகத்துல என்ன பேசுகிறாங்களே, நான் தானா மலடை மலடியாக இருக்கிறோம். இந்த நாட்டுல வேற மலடு கிடையாதா? ஏ தெய்வமே, யா ஐயா, நான் ஒருத்தி தான் மலடியாக இருக்கிறேனா? இந்த உலகத்துல வேற மலடே கிடையாதா? நீங்களே வந்து எங்களுக்கு புள்ள இல்லைன்னு சொல்லிட்டு போறீங்கள, நான் செத்துருவேன். இந்த விஷமுள்ள நாக்க புடுங்கி நல்லுயிரை மாய்த்திடுவேன். சில பேர் சொல்லுவாங்க, ஏல நீலாம் நாக்க புடுங்கி நஞ்சத்துன்னு சாவம்ல. ஆமா, சீக்கிரம் சண்டை வந்தா சொல்லுவாங்க. அத மாதிரி நாககண்ணி சொன்னா, என் நாக்க விஷமுள்ள நாக்க பிடுங்குவேன், நல்லுயிரை மாய்த்திடுவேன். உங்க முன்னால எப்பவுமே என் நல்லுயிரை மாய்த்திடுவோம்னா. பக்கத்துல யாரு நிக்கா? பார்வதி, பர்வத ராஜகுமாரி பார்வதா தேவி இருக்கா. அவள மாதிரி இவ ஒரு பெண் அல்லவா? பெண்ணுக்கு பெண் மனம் இறங்கும்ல. அத்தான், ஏ பகவானே, ஏ பகவானே, ஏ கடவுளே, கண்கண்ட தெய்வமே, என்ன போல் ஒரு பெண் கண்ணீர் வடிக்கிறாள், கண் கலங்குகிறாள், மனம் நொந்து புலம்புகிறாள். அவ செத்துருவோம்னு சொல்லுதாள, புள்ளை இல்லை என்று மாண்டும் அழிந்து விடுவோம் என்று சொல்லுகிறாள. கல்லானுக்கியல என்று பார்வதா தேவி கடவுள் முகம் பார்த்து
என்ன சொல்லுகிறாளானா கல்லாபாவி உம்மானது ஆண்டவனே பகவானே அருகலையா எள்ளளமோ இரும்பாசாமி உம்மானது இளகலையா எள்ளளமோ நீங்க புள்ள வாரம் கொடுக்காவிட்டா உங்க பின்னால் நானும் வரமாட்டேன் பொங்க மாட்டேன் பொறிக்க மாட்டேன் உங்களை புருஷ மோனும் சொல்ல மாட்டேன் ஆக்க மாட்டேன் அழிய மாட்டேன் ஆக்க மாட்டேன் அழிய மாட்டேன் உங்களை அத்தாமண்ணே மாட்டேன்